வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு தகவல் சொல்ல போகிறேன். ஒரு டெல்லியில் ஒரு மத்திய அரசு பணியில் இருக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸர் தன் குடும்பத்தோடு சுற்றுலா போகிறார். சுற்றுலா போகிற நேரத்தில் இமயமலை பகுதியில் போகிறார். போயிட்டு அது ரொம்ப இமயமலை பகுதி கொஞ்சம் குளிரானது. இவர் போகிறது வெயில் நாள். அதனால் போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு வாகனத்தை வச்சு அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் அப்படி பார்க்குறார். ரொம்ப சுற்றுலாத்தலத்தை ரொம்ப ரசித்து குடும்பத்தோடு பார்க்குறார். ஸோ பார்க்கும்போது அந்த வாகன ஓட்டுநர் அங்கே வாடகை எடுத்த வண்டி அந்த ஓட்டுநரை சும்மாவே போக முடியாது இல்லையா, அவரோட பேசிகிட்டு இருக்காரு. அந்த பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வாகன ஓட்டுநர் அவருக்கு அம்மா அப்பா இருக்காங்க, மனைவி குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. வயதான அம்மா அப்பா அவங்க காப்பந்தம் பண்ணணும். ஒருவருடைய வருமானம் தான் அந்த குடும்பத்தையே காப்பந்தம் பண்ணணும். அவர் இருக்கிற பகுதியில் வேறு எதுவும் வேலையெல்லாம் செய்ய முடியாது. இதுமாதிரி டூரிஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களை இட்டு போகிற வேலை தான் பண்ண முடியும். அதுவும் வருடம் முழுவதும் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தை தான் பண்ண முடியும். இன்னும் அதிகமாக பனி ஆகிடுதுன்னா, மழை குளிர் ஆகிடுதுன்னா அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இது மாதிரி இதுன்னு. அப்படி உடனே அந்த அதிகாரி, அப்படியா அப்போ நல்ல குளிர்காலத்தில் நீங்கள் கீழே போயிடுவீங்களா, கீழே போயிட்டு அங்கே வேலை செய்வீங்களா நார்மல் இவர் உடனே இல்லை அது மாதிரிலாம் இல்லை, இதோட உயரமான பகுதிக்கு போவோம், போய் அங்கே இராணுவத்துக்கு வேலை செய்வோம் அப்படின்னுவார். இவர் உடனே ஆச்சரியப்பட்டு போய்வார். என்னங்க இராணுவத்தில் போய் வேலை செய்கிறன்றீங்க? ஆமாம், அது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 18 நாள் நடந்து போகணும் அந்த இடத்த அடையிறதுக்கு. அங்கே இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு உணவு கொடுக்கணும். உணவு ஃப்ளைட்டில் போட்டு போயிடுவாங்க. கீழெல்லாம் இறங்கி கொடுக்க முடியாது. இந்த ஹெலிகாப்டர் மாதிரி இதில் போட்டு போயிடுவாங்க. அதை கலெக்ட் பண்ணி அந்த பொருட்களை எடுத்துன்னு போய் அங்கே பாதுகாப்பில் இருக்கிற வீரர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் வேலை. ரொம்ப பனி 0 டிகிரிக்கு கீழே இருக்கும். குளிர் வாழவே முடியாது என்ன சொல்லுவார். இவர் அப்படியா, அப்போ எப்படி நீங்கள் அங்கே இருப்பீங்க, சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னார். சம்பளம் ஒன்றும் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 18,000 ரூபா கிடைக்கும். ஒரு 3 மாதத்துலேருந்து 5 மாதத்து வரைக்கும் வேலை செய்வோம். அந்த மொத்த எங்களுக்கு உண்டான சாப்பாட்டு செலவு ஃபுல்லாக இதுவே அரசே ஏற்றுக்கும். எங்களுக்கு ஒன்றும் செலவுலாம் கிடையாது. அந்த 3 மாதம் வேலை செஞ்சோன்னா மினிமம் ஒரு 50,000 ரூபா கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு கீழே என் குடும்பத்துக்கு இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னார். இது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையான்னு கேட்பார். இல்லை கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இந்திய எல்லைக்கில் இராணுவ வீரர்கள் நமக்காக நம்ம நாட்டை காப்பதற்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சேவை, சும்மா செய்யலை, பணம் வாங்கிக்கிட்டு செய்கிறோம். அந்த சேவையை செய்கிறது மன திருப்தி தான் எனக்கு இருக்குது. அதனால் அப்படி போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் அந்த அதிகாரி ஷாக் ஆகிட்டார். உண்மையாக ரொம்ப வருந்தினார். நாம் ஒரு நல்ல அரசு உயர் பதவியில் இருந்துட்டு பல ஆயிரங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு ஏசி ரூமில் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் ரொம்ப வாழ்ந்துகிட்ருக்கோம். நம்மளுடைய விடுமுறை நாளை செலவு பண்ணி இங்கே என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் நம்ம நாட்டை காக்கும் வீரர்களுக்காக இவங்க உழைத்து அவருடைய பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக இருக்காங்களேன்ட்டு மனசளவில் அந்த டிரைவருக்கு இவர் சிறியவனாக தெரிஞ்சார். அந்த டிரைவரு உயர்வாக தெரிஞ்சார். எல்லா பணியிலையுமே சிரமம் இருக்குந்தான். இருந்தாலும் பிறருக்காக, நாட்டை காப்பவர்களுக்காக உழைக்கும் பணி எவ்வளோ சிரமம் வந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும்ன்றது தான் அந்த தகவலுடைய சிறப்பு. நன்றி, வணக்கம்.